உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். கும்பலக்கண மாணவ மாணவிகளை மிகுந்த ஆராய்ச்சியும் ஆழ்ந்த அறிவும் நல்ல ஒரு நுண்ணறிவும் படைத்த நீங்கள் பல அரிய கண்டுபிடிப்புகளுக்கு உண்டான துறை. நீங்கள் எப்பொழுதுமே சயின்ஸ், ஒரு நல்ல சயின்டிஸ்ட், எந்த விதமான ஒரு பொருள்களையும் உற்பத்தி பண்ணக்கூடிய கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு துறைகளை தேர்ந்தெடுத்தீங்கன்னா நல்லது. அதே மாதிரி மருத்துவத்துறை உங்களுக்கு மகோன்னதமான துறை, அதை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். இதெல்லாம் என்ன வெறும் லக்கணத்தை மட்டும் வச்சு சொல்கிறேனே அப்படின்னா அப்படி இல்லை. மருத்துவத்துக்கும் நிறையா கருதுகோள்கள் இருக்குது. இந்த வீடியோ முதல்ல உங்களுடைய லக்னம் ஆன்மா, 10ஆம் இடம் செவ்வாய், அது கர்மா. ஆன்மாவும் கர்மாவும் இணைந்த துறையை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் என்னைக்கா இருந்தாலும் நீங்கள் ஸ்பெஷலிஸ்ட். எனக்கு தெரிஞ்சு கும்ப லக்னம், அந்த 10 குடையவன் செவ்வாய், எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர், கிட்னி ஸ்பெஷலிஸ்ட். காலபுருஷனுக்கு 10ஆம் இடம், இது கிட்னியை குறிக்கக்கூடியது. இவருக்கு கர்மாவாக அது தொழிலாக வருது. இவருக்கு 10 குடையவன் செவ்வாய். அந்த செவ்வாய் ஜாதகத்தில் நன்றாக இருந்ததுனால அவர் மெடிக்கல் மருத்துவத்தில் படித்து கிட்னி ஸ்பெஷலிஸ்ட் ஆகி இன்றைக்கி லண்டனில் வேலை பார்க்குறாரு. சரிங்களா? இது மாதிரி நம்ம வருங்கால சந்ததிகள் நல்ல வளமான வாழ்க்கை வாழணுங்கிறதுனால என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தில் நாம் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறது அல்லது ஆராய்ச்சி பண்ணது 3 விஷயங்கள். ஒன்று என்ன படிக்கலாம், இன்னொன்று என்ன தொழில் செய்யலாம், இன்னொன்று யாரை திருமணம் செய்யலாம். இது 3மே நம்ம மாற்றத்துக்கு உண்டானது. ஆக அஸ்ட்ராலஜருடைய அட்வைஸ் படி மாற்றக்கூடியது. இந்த பொண்ணு வேண்டான்னா, அதே மாதிரி இந்த படிப்பு வேண்டாம், உனக்கு இந்த படிப்பை எடு. அப்போ உங்களுக்கு படிப்பு தானே மெயின். அப்போ கும்ப லக்கணத்துக்கு உண்டானது நல்ல கெமிஸ்ட்ரி, கெமிக்கல், எல்லா கெமிக்கல், லாஜிஸ்டிக். அப்போ லக்னாதிபதி இரும்பு சார்ந்த அனைத்தும், இரும்பை உருக்குதல், சிவில் இன்ஜினியர், பெரிய பெரிய டேம் கட்டுறது, எல்லாம் யார் கட்டுறது? கும்பம். மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் நிறைய இருக்குது. இன்ஜினியரிங் துறையே நிறைய இருக்குது. ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், ஆட்டோமேஷன், ஆர்கிடெக்ட், இதெல்லாம் உங்களுக்கு வரும். மெக்கானிக்கல், சிவில், பெட்ரோலியம், பெட்ரோகெமிக்கல், பெட்ரோலியம் இன்ஜினியரிங், இது எல்லாமே உங்களுக்கு வரும். பயோமெடிக்கல், பயோடெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங், செராமிக்ஸ், இது எல்லாமே உங்களுக்கு சொந்தமானது. அதே மாதிரி அந்த 10ஆம் இடம் உங்களுக்கு கடக ராசி என்னென்னா விருச்சிகம். அது 10 விருச்சிகமாக வரும். அதனால் அகழ்வாராய்ச்சி, அதே மாதிரி மரைன் இன்ஜினியரிங், இது உங்களுக்கு பெஸ்ட்டு. அப்புறம் லக்னாதிபதி செவ்வாயும் 10 குடையவன், லக்னாதிபதி சனியும் 10 குடையன் செவ்வாயுமாக வர்றதுனால இது பார்த்திங்கன்னா ஆர்கிடெக்ட் லைன். இது எல்லாமே பாலிமர் டெக்னாலஜி, நேனோ டெக்னாலஜி, இதில் மேனுஃபேக்சரிங் சயின்ஸ் இன்ஜினியரிங், இது எல்லாமே இந்த மைனிங் சம்மந்தப்பட்டது. மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், இது எல்லாமே இன்ஸ்ட்ருமெண்டல் டெக்னாலஜி, இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன்ஸ் இன்ஜினியரிங், இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங், இது எல்லாமே உங்களுக்கு பொருத்தமானது. இதில் எது வேணாலும் நீங்கள் எடுக்கலாம். நீங்களாக செலக்ட் பண்ணதையும் எடுத்துகிட்டு வாங்க, நான் தெளிவாக பார்க்குறேன். இப்போ ராசி மாறினா எப்படி இருக்கும்? கும்ப லக்கணம், கும்பராசி அதே தான். இப்போ மீன ராசியாக இருந்தால் இதெல்லாம் படிச்சுட்டு டீச்சிங் லைனுக்கு போகலாம். இது சார்ந்ததில் ப்ரொஃபஸராக போகலாம். மீனத்துக்கு 10 குடையவன் செவ்வாயும் குருவாக இருக்கிறதுனால உணவுத்துறை போகலாம், ஃபுட் டெக்னாலஜி, அப்போ நியூட்ரிஷன் போகலாம். புரியுதுங்களா? 10 குடையவன் செவ்வாய். இப்போ மேச ராசியாக இருந்தால் மெடிக்கல் போகலாம், மெடிசின் போகலாம், பிசியோதெரபிஸ்ட் போகலாம். அதே மாதிரி இது உங்களுக்கு பாராமெடிக்கல் சயின்ஸ், அதில் பயோடெக்கு, பயோகெம்மு, மைக்ரோ பயாலஜி, டிஃபார்ம், ஃபார்மசி, இதெல்லாமே போகலாம். கார்டியாக் கேர், அது போகலாம். அதே மாதிரி ரிஷபராசி முழுக்க முழுக்க செவ்வாய் ப்ளஸ் சுக்கிரன் ப்ளஸ் சனி. ஆர்கிடெக்ட், கார் வடிவமைப்பாளர், டிசைனர், வெட்டினரி டாக்டர். வெட்டினரிக்கு மேசமும் போகலாம், ரிஷபராசியும் போகலாம். மிதனம், இது முழுக்க முழுக்க இது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. புரியுதுங்களா? இது மாதிரி நம்ம தேர்ந்தெடுத்து செவ்வாய் ப்ளஸ் இது ரோபோட்டிக் இன்ஜினியரிங், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர், இது ஏரோநாட்டிக்கல் வராது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அதில் வரும். சரிங்களா? சைபர் செக்யூரிட்டி வரும். ஏன்னா கும்ப லக்கணம் எப்போதுமே ஒரு துப்பறிகிறது, கண்டுபிடிக்கிறது.
இதெல்லாம் பெஸ்ட்டாக வரும். கடகம் இது மரைன், இது அக்ரிகல்ச்சர், அக்ரி சம்மந்தப்பட்டது. டெக்ஸ்டைல்ஸ். அதே மாதிரி 10 செவ்வாய். அதே மாதிரி ராசிக்கு அதிபதி சூரியன். சூரியன் செவ்வாய் மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ், மெடிக்கல் சம்மந்தப்பட்டது. மெடிக்கலுக்கு என்னென்னலாம் சொல்லப்பட்டது, பிசியோதெரபி, இதெல்லாம் எது வேணாலும், அந்த ரேடியோ தெரபி இதெல்லாமே நல்லாவே வரும். அந்த கடகத்துக்கு வந்து ரெஸ்பிரேட்டரி தெரபி கடகத்துக்கு பிடிக்கலாம். பிளட் ட்ரான்ஸ்ஃபர் டெக்னாலஜி அது. பிஎஸ்எல் ரெனல் பிஎஸ்சி வந்து ரெனல் டயாலிசிஸ், இது மாதிரிலாம் நிறைய இருக்குது, மருத்துவத்துறையிலும் இருக்குது. ஆக இது வந்து செவ்வாய்க்கு 10க்கு அதிபதி செவ்வாயும் சூரியனும் சேர்ந்தால் மருத்துவமனை, மெடிக்கல், மருந்து, ஃபார்மசி, புரியுதுங்களா? ஆக அது ரிலேட்டடாக சொல்கிறோம். அடுத்தது இது பார்த்திங்கன்னா கும்ப லக்னமும் 10 செவ்வாயும் புதனும், இதுவுமே வந்து டெக்னிக்கல், சாஃப்ட்வேருக்கு பதிலாக ஹார்ட்வேரில் என்னென்னலாம் இருக்குது கம்ப்யூட்டரில், அது எல்லாமே இவங்க படிப்பாங்க. இந்த போர்டு அப்போ வந்து எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன்ஸ், அந்த போர்டெல்லாம் வருது இல்லையா, அது இல்லாமல் ஐசி, அது சார்ந்த துறையில் போகலாம். அப்புறம் இவங்க துலாம் ராசியும் கும்ப லக்கணமும் அற்புதமான வீடு வடிவமைக்கக்கூடிய ஆர்கிடெக்டாக வருவாங்க. அவங்க சிவில் இன்ஜினியராக வருவாங்க, கார் வடிவமைப்பாளராக வருவாங்க, நல்ல வந்துட்டு ஃபேஷன் டிசைனராக வருவாங்க. ஃபேஷன் டெக்னாலஜி இவங்க பண்ணலாம், நல்லாயிருக்கும். இதெல்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆகும். அதே மாதிரி விருச்சிக ராசி, கும்ப லக்னம் விருச்சிக ராசி, நல்ல ரிசர்ச் ஓரியன்ட், ஆராய்ச்சி பூர்வமானது. அதே மாதிரி இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அகழ்வாராய்ச்சி, தொல்பொருள் துறை, ஆர்கியாலஜிஸ்ட். அதே மாதிரி கெமிக்கல் இன்ஜினியரிங், ஆல் கெமிக்கல், மெடிக்கல் இன்ஜினியரிங், மெடிக்கல் சார்ந்தது, மருத்துவம் சார்ந்த எக்யூப்மெண்ட்ஸ், அனைத்து ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட், ஹாஸ்பிட்டல் சம்மந்தப்பட்ட, அதே மாதிரி ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட், இது எல்லாமே வந்து இந்த கார்டியாலஜிக்கு வந்து ஹெல்ப் பண்ணக்கூடியது. இதெல்லாம் வந்து கும்பம், ஸ்திர லக்கணம், ஸ்திர ராசி. அதுக்கப்புறம் தனுசு, இவங்கெல்லாம் வந்து கும்ப லக்கணம், தனுசு ராசி, நல்ல டீச்சிங் லைன் போகலாம். இவங்கெல்லாம் வந்து நீதிபதியாக வரலாம், சட்டம் படிக்கலாம், அதே பேங்க் சம்மந்தப்பட்டது படிக்கலாம், ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்டது படிக்கலாம். இதெல்லாம் வந்து வாதாடக்கூடியது இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் மகர ராசி, கும்ப லக்கணம், முழுக்க அந்த சனிக்கு சொல்லப்பட்ட காரகத்துவம் உலகத்தில் நிறைய இருக்குது. ஒரு ஏசி மெக்கானிக்காக இதுதான், ஒரு மரைன் இன்ஜினியரிங்காக இதுதான், கப்பல் கட்டுதல், கப்பல் உள்ளே போய் ரிசர்ச் பண்ணுறது, கடலுக்கு கீழே போய் ஆராய்ச்சி பண்ணுறது, இது எல்லாமே கும்ப லக்கணம் மகர ராசி. அதிபதி ரெண்டுமே சனி. அந்த சனி தான் இவங்குமே அவங்க தான், சிவில் இன்ஜினியரும் அவங்க தான். இப்படி சுற்றி நம்ம பார்க்கும்பொழுது இந்த 9 கிரகங்கள், 12 லக்னங்கள், அதுக்குள்ளார இருந்த கிரகங்கள் வந்து மாறி இருத்தல், இது நடக்கக்கூடிய திசை, இது எல்லாத்தையும் நம்ம இன்னும் விரிவான இதில் பார்ப்போம். இப்போ 12 ராசியும் பேசும்பொழுது 10 நிமிஷத்துக்குள்ளார பேசணும். ஏன்னா வீடியோ இது 1.5 மணி நேரம் ஓட வேண்டியது, பார்க்குறதுக்கு பொறுமை இருக்காது. அதனால் நம்ம அடுத்தடுத்து ஒரு வீடியோவாக சின்னதாக செஞ்சாலும் வருங்கால சந்ததிகளுக்கு பயனுள்ளதாக செய்வோங்கிறது தான் என்னுடைய எண்ணம். கற்றதை கற்றபின் கற்பிப்பது என்னுடைய வழக்கம். இதே மாதிரி இன்னொரு பயனுள்ள நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கிறேன். என்றும் உங்கள் முனைவர் ஆலயம் ஜி. சுவாமிநாதன். நன்றி, வணக்கம்.